ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். அப்போ பல மாதங்களுக்கு பிறகு நம்ம நர்மதா பாப்பா வந்து செட்டுக்கு வந்திருக்காங்க. அதுலேயும் ஸ்பெஷல் டே நம்ம எல்பியோடைய பர்த்டே அன்னைக்கு அவங்க செட்டில் இருந்து சில அப்டேட்ஸ். இந்த ஆரஞ்சு கலர் சாரி ஆல்ரெடி வந்து நம்ம எல்பி வியர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு பிடிஎஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு பிக்சர் எடுத்து பர்த்டேக்காக நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி காவியா பாப்பா கேட்டதும் நான் போய் சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சாரியெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து இம்மிடியேட்டாக அழகாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஷின்சான் அண்ட் ஹேமாவரி ரொம்ப பிரெட்டியான பிக்சர்ஸ் இதெல்லாம் அப்கமிங்ல வந்துட்டு வர இருக்கு. ஒருவேளை இனிமே காவேரி ரெகுலரா சாரிலேயே வருவாங்களோ, பிகாஸ் நம்ம விஜய் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த காஸ்டியூம் அந்த பேட்டர்னை வந்து சீக்கிரமே சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு சைடு நம்ம காவேரியோட இந்த ஹவுஸ்ல வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்தி வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. மகாநதி ஷூட். இந்த பியூட்டிஃபுல்லான வீடியோ எடுத்தது நம்ம கியூட்டி பை லக்ஷ்மி பிரியா அப்படின்னு சொல்லி. ஸோ விஜயோடைய வீட்டுல நம்ம காவேரியும் இருக்கா மாதிரி ஷூட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது இதுல இருந்து கிளியர் ஆகி இருக்கு. ஸோ அப்படி அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு யோசிக்கும் போது மேபி அந்த பேபி ஷவரை சிம்பிளா அங்க அந்த நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த விஜயோடைய வீட்டுல வச்சு பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கும் இருக்கு. பார்ப்போம். அந்த மாதிரி ஏதாச்சும் பிடிஎஸ் ஷேர் ஆச்சுன்னா இன்னுமே ஹாப்பி ஆயிடும் நாங்களாம். மேக்ஸிமம் இந்த ஷெடியூல்ல வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் ஷூட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த ஹவுஸ்ல விஜயோடைய ஹவுஸ்ல நிறைய நாள் வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தாத்தாவுடைய அந்த அப்டேட் வந்துச்சு, இப்போ இங்க சித்தியோடைய அப்டேட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஏதோ நாங்க வச்சு நடக்குது. ஏன்னா வீக்காவும் அங்க இருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட்டா இருந்துட்டு இருக்கு. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நர்மதா பாப்பா வந்தாச்சு, ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் இப்ப இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் அது மட்டும் இல்ல, நாளைக்கு ப்ரோமோ என்ன வரப்போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா வந்துட்டு அடுத்து எதை நோக்கி கதைக்களம் மூவ் ஆக போகுது, பசுபதியோடைய சம்பவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பாப்போமே, வெயிட் பண்ணி நைட் ஏதாவது ஸ்னேக் பீக் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணுவோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.